ஹலோ காம்ரேட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் வீடியோ போடுறேன். சாரி, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம், ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஏன்டா அத்தனை நாளாக போடலன்னு கேட்டிங்கன்னா, சில பல சுச்சுவேஷன் காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு என்னோட காலேஜ் வேறு சேர்ந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு வீடியோ கூட போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு என்னடா எஃபிசோட் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தேன், இப்போ இன்டர்செப்டர் வச்சு காட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸ்லிப்பர் கிளச்சு, சைலன்சரு, அது இதுன்னு ஆல்டர் பண்ணி நம்ம ஓட்டுக்கு அந்த எஃப்எஸ்ஜி இன்ஜின் அன்ஃபார்ச்சுனேட்லி அது சுத்தமாக தாங்கலை. ஸோ அதனால தான் அப்கிரேட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50cc 200cc போகாமல் டேரெக்டாக நம்ம 650cc போயாச்சு. ஸோ பவருக்காக தான் இந்த வண்டி போச்சு. ஆனால் அதனால் அது வாங்கினதுக்கு என்ன செய்ய முடியுமோ வச்சு சிறப்பாக செஞ்சிருச்சு அந்த வண்டி. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறோம். பார்த்தாலே தெரியும், இது ஒரு ஃபோன் ஆங்கிள் தான், ஸ்டெபிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு என்னடா இந்த இன்டர்செப்டாருக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு சொல்லி போட்டிருக்கீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்கினோன்னா அது வேறு. ஸோ காலேஜ் படிக்கிறப்பே நான் வண்டி வாங்கணும், இன்டர்செப்டார் தான் ட்ரீமு, ஜிடி தான் ட்ரீமுன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வாங்கினேன். ஸோ வாங்கினதுக்கு என்னை முடிச்சு விட்ருச்சு இந்த வண்டி. பட்ஜெட் நம்மளுக்கு கண்டிப்பாக செட் ஆகுது. ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்கன்னா இந்த இன்டர்செப்டார் ஜிடிலாம் நினச்சி கூட பார்த்துடாதீங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா நம்மளால் இதுக்கு பெட்ரோல் ஊற்ற முடியாது, இன்ஜின் ஆயில் மாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வண்டியோட சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை சர்வீஸுக்குன்னு கை வச்சிட்டாலே தக்காளி 8000 9,000 பில்லு வருது. ஸோ நம்மளுக்கும் இதுக்கும் ஆகாது. ஒரே வாரம் தான் வண்டியை நிறுத்தி வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி படுத்துக்குச்சு. பேட்டரி ஸ்டார்ட் பண்ணலான்னு வேறு பைக் பேட்டரி எடுத்துகிட்டு வந்தால் தக்காளி பைக் பேட்டரியில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கார் பேட்டரி வச்சா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்டரி ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பேட்டரி கடைக்காக போயிட்டுருக்கிறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்போயும் கையில் ஒரு 500 வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இந்த வண்டியை ஓட்ட முடியாது. இந்த வண்டி அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்லிடும். சரி பேட்டரி மாற்றலான்னு சொல்லிட்டு பேட்டரி கடைக்கு போயாச்சு. பழைய பேட்டரி எக்ஸ்சேஞ்ச் போட்டு சரி புதுசாக ஒரு பேட்டரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு. பேட்டரி எடுத்தாச்சு. அப்புறமேட்டு பேட்டரி கழட்டினது நம்ம தான் கழட்டணும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சரி ஏதாவது கோளாராக ஒயரை கீரை மாற்றி போட்டு ஏதாவது டமால் டிமில் வெடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் பேட்டரி கடையில் இருக்க அண்ணாவே நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். என்னன்னா, அவரும் இந்த புல்லட் தான் வாங்கினாராம். புல்லட் 350 தான் வாங்கினாராம். வாங்கிட்டு அவராலேயே அந்த வண்டியை மேய்க்க முடியலன்னு சொல்லி விற்றுட்டாராம் பைக்கை. விற்றுட்டு, தம்பி ஒரு 1.5 லட்ச ரூபாயில் சாண்ட்ரோ வாங்கினப்பா, இப்போ பட்டாசாக ஓட்டிகிட்ருக்கேன், வண்டி மைலேஜ் 20க்கு மேலே தருது அப்படின்னாரு. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஷாக் காட்சி பாருங்கள். ஏன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டுக்கு தக்காளி 10க்கு மேலே மைலேஜ் தர மாட்டேங்குது. அவனுக்கு கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 25 அப்படின்னு கிளைம் பண்ணுறானுங்க ஜிடி இது புல்லட்டில். பட் நம்மளுக்கு ஹைவேஸில் ஓட்டினா மட்டும்தான் அந்த 20ன்ற மைலேஜே கிடைக்குது. ஊருக்குள்ளே ஓட்டினோன்னா ஒரு 17 18. என்ன மாதிரி யாராச்சும் அழுத்தி ஓட்டுறவங்க இருந்தீங்கன்னா மன்னிக்கவும் வாய்ப்பில்லை. பெட்ரோல் மைலேஜ் வாய்ப்பே இல்லை, தரவே தராது. இங்கேருந்து என் காலேஜ் 30 கிலோமீட்ரு போயிட்டு வரத்துக்குள்ளார நான் ஒரு 600 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 0 மைலேஜ் தராது. பர்ஃபார்மன்ஸுக்காக எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம், மைலேஜ்லாம் வாய்ப்பில்லை. சரி மைலேஜ் தான் அப்படி, வண்டி எடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு சர்வீஸ் பண்ணலாமேன்னு கேட்டால் சிந்தட்டிக் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா. சிந்தட்டிக் ஆயில் 1 லிட்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா பக்கம் வருது. 3.5 லிட்டர் ஆயில் ஊற்றணும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏர் ஃபில்ட்ரு எடுத்துக்கிட்டோன்னா ஷோரூம் ஏர் ஃபில்ட்ரே அதுவும் ஒரு 700 800 சம்திங் நம்ம வருது போல். பொருள் மட்டுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா ஒரு 6000 7000 கையில் இருக்கணும். அது போக சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஷோரூமில் ஒன்று போடுவானுங்க, அது பொருளில் பாதி ரேட் இருக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க, இது காலேஜ் தான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜிடி இன்டர்செப்டார் தயவு செஞ்சு போகாதீங்க. வாய்ப்பே இல்லை, நம்மளால் இதை மெயின்டைன் பண்ண முடியாது. இன்கேஸ் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட வண்டியை வாரத்தில் 2 தடவை தான் எடுக்க முடியும், ரெகுலர் யூஸுக்கெலாம் ஓட்ட முடியாது. சிட்டிக்குள்ளேயே ஓட்டினாலும் உங்களுக்கு எப்படி ஒரு நார்மலாக புது வண்டி எடுத்து ஒரு நார்மலாக ஓட்டினீங்கன்னா ஒரு 20 வாய்ப்பு இல்லை, ஒரு 18 19 அந்த மாதிரி கொடுக்கும் சிட்டிக்குள்ளார. சரி வண்டியை போட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் வண்டியில் ஆல்ரெடி 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. ஆனால் இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த 1 லிட்டர் பெட்ரோல் பத்தவில்லை. அதனால் சரி எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் வாங்க போயாச்சு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நார்மல் பெட்ரோலோட பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இன்ஜின் ஓகேவாக இருக்கும். இன்ஜின் அந்தளவுக்கு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடாது. சரி பெட்ரோல் வாங்கிடலாமேனு பெட்ரோல் வாங்கியாச்சு. அண்டு வண்டி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு பெட்ரோல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அது 1.5 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி பெட்ரோல் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பம்ப் வந்து இது கொஞ்சம் ஒரு எருமாட்டு பம்ப்பு. எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் செல்ஃப் அந்தளவுக்கு கொடுத்தாலும் வண்டி பெட்ரோல் வந்து இழுக்க மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பெட்ரோல் பத்தலை, அங்கே தானே இருக்குது.
1 லிட்டர் பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயா வண்டி கெப்பாசிட்டி எவ்வளோ? 13ன்னு நினைக்கிறேன். அடித்தா எவ்வளோ தூரம் போகலாம்? ஓட்டலாம் தொட முடியாது. சார் உங்கள் டேடி தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நீங்கள் எப்படி வண்டி விட்டுவீங்கன்னு. மட்டும் ஸ்டார்ட் ஆகலன்னு. ஓ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே கண்டினியூஸாக எடுக்கணும்ல. எடுங்க எடுங்க சரி. போடு ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. ஓரளவுக்கு பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி வந்து ஸ்டார்ட்லேயே இருக்குது. ஒரு 1 லிட்டர் கம்மியாக போயிடுச்சுன்னா வண்டி ரன்னிங்லேயே கூட ஆஃப் ஆகலாம். அண்டு பெரிய மைனஸ் என்னன்னா தக்காளி வண்டியில் வந்துட்டு பிரேக் ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்குது. இன்டர்செப்டார் ஜிடி இது எல்லாத்துலேயுமே இருக்குது. வண்டி ரன்னிங்கில் இருக்கப்போ ஓரளவு ரொம்ப ஹீட்டாக அழுத்தி ஓட்டிட்டோன்னா வண்டி அப்பப்போ இந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி எனக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ இருக்கா என்னன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வண்டி பர்ஃபார்மன்ஸில் இந்த வண்டி அடிச்சிக்க முடியாது தக்காளி. ஜிடி ஆகட்டும் இன்டர்செப்டர் ஆகட்டும், ஒரு டார்க் வந்து எல்லா கீழ்லையுமே அந்த டார்க்கும் புல்லும் இருக்குது. பின்னாடி உட்காந்துருக்குறாங்க அழுத்தோன்னா அவங்க ரொம்ப பின்னாடி போகிற அளவுக்கு வண்டி இழுத்துட்டு போகுது. ஸோ ஒரு 160 170லாம் அந்த வண்டியில் அசால்ட்டாக தட்டிடலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 180 185 190 அது வரைக்குமே ஓப்பன் ரோடாக இருந்தால் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஹைவேஸுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. கார் மாதிரி இருக்கும். உட்காந்துக்கிட்டு சும்மா ட்ராட்டில் கை வச்சிட்டோன்னா போதும், ஒரு 100 120 அது பாட்டு க்ரூஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, மைலேஜ் நல்லாவே தரும். சிட்டிக்குள்ளே தான் இந்த மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அந்த டெட் வார்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெட் வார்பிளுக்கு தலைவனே இந்த வண்டி தான். ஒரு 100 110 போகிறப்ப கை எடுத்தோன்னா வண்டி அப்படியே தரமாக ஷேக் ஆகும். ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஹேண்டில் பார் ஆகிட்டே இருக்கும். கமத்திலாம் விடாது, ஆனால் ஒரு ஹேண்டில் ஷேக் இருக்கும். ஸோ நம்ம கையில் டைட்டாக ஹோல்டு பண்ணுறப்ப ஒரு பெயின் வரதுக்கான வாய்ப்பும் உள்ளது. இப்போ நியூ மாடலில் வந்து அது சரி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். ஸோ இப்போதைக்கு இந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறனால என்னால் ஒரு ஷார்ட் கிளிப் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது டீட்டெயில்டு ரிவ்யூ கிடையாது, சும்மா ஒரு நார்மல் வ்ளாக் தான். அண்ட் உங்களுக்கு இந்த இன்டர்செப்டார் அண்ட் ஜிடியோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் இதுக்கு மேலே வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த பிரேக் விடுற வேலையே கிடையாது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்டு டாடா பை பை, see you.